ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஹலோ எவ்ரிவன், நான் வனிதா. வெல்கம் டு வனிதா சமையல். இன்னைக்கு நம்ம வனிதா சமையல 10 அமேசிங் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அது உங்க லைஃப்க்கு ரொம்பவே ஈஸி பண்ணும், அப்புறம் கூடவே டைம் சேவிங் பண்ணும். வாங்க நம்ம டிப்ஸை பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நம்ம வேர்க்கடலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பீனட். இது சூப்பரான டிப்ஸாக இருக்குங்க உங்களுக்கு. வேர்க்கடலை நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்வீட்ஸு, இனிப்பு, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேபி மிக்சருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதோட தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ரொம்ப நேரத்திற்கு நம்ம வேர்க்கடலை தோல் நீக்குவதற்கு ரப் பண்ணுவோம். இப்போ பேனில் நம்ம வேர்க்கடலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது தண்ணி கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வேர்க்கடலை சீக்கிரமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதால வேர்க்கடலை சீக்கிரமாக ஈவனாக ஃப்ரை ஆகும். அப்புறம் இன்னொன்று பார்ப்பீங்க, வித்தின் நோ மினிட்லேயே நம்மளுக்கு தோல் உரிச்சிடும். வேர்க்கடலையை வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. அதில் வேர்க்கடலையே நம்ம போட்டுக்கலாம். துணி ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாக இருக்கணும், தின்னாக இருக்கணும். இப்போ எப்படி நம்ம வீடியோவில் காட்டிருக்க மாதிரி அதே மாதிரி எல்லா கார்னரையும் ஒரு பொட்லி மாதிரி, ஒரு மூட்டை மாதிரி மேக் பண்ணிவிட்டு லைட்டான கையால் ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக ரப் பண்ணாதீங்க. எதுவுமே எஃபெக்ட் இல்லாமல் எல்லா தோலும் உரிச்சு வர்றதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் லேசான சூடு பொறுக்கிற அப்போ நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க. நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணக்குள்ளே அதோட தோல்லாம் வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக தோல் உரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா தனித்தனியாக தோல் தனியாக வந்திருக்கு, வேர்க்கடலை தனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற கரண்டியோட அதோட ஹெல்ப்போடு தான் நம்ம எல்லா தோலையும் எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, வித்தின் நோ மினிட்லேயே நம்ம தோலும் வேர்க்கடலையும் தனித்தனியாக நம்மளுக்கு இந்த மாதிரி சலித்து எடுத்துட்டா வந்துடுது. ஸோ நம்ம கஷ்டப்படவே வேணாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கம்மியான ஷார்ட் டைமில் வேர்க்கடலையோட தோல் உரிச்சாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். மார்க்கெட்டில் இருந்து நம்ம லெமன், எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு வச்சுருப்போம். அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பரில் சுற்றி வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் நியூஸ் பேப்பர், டிஷ்யூ பேப்பர்லலாம் சுற்றி வச்சாலும் அதிகபட்சம் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும். நாம் வாங்கிட்டு வர லெமன் 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. உங்கள் வீட்டில் இது மாதிரி ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர். எத்தனை லெமன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லெமன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா இந்த மாதிரி வைக்கும்போது லெமன் 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த ஃபாயில் பேப்பர்லாம் இல்லைம்மா அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஐடியா என்னென்னா, லெமன் உள்ளார இருக்கிற லெமனை கட் பண்ணி ஜூஸாக பிழிஞ்சி கிளாஸ் பாட்டிலோ இல்லைனா ஐஸ் ட்ரேவில் நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் ஒன்றா ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஏர்டைட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஏர்டைட் பாக்ஸில் 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு மாவு பிசையலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் நம்ம இந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதோட மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இதை ரொம்ப போட்டு நம்ம பிசைய வேணாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ 15 நிமிஷம் நம்ம சைடில் வச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம கஷ்டமே பட வேணாம், ஈஸியாக சாஃப்டாக மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம 15 நிமிஷம் ஆன பிறகு ஆயில் விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் போட்டு பிசையக்கூடாது. இது மாதிரி பண்ணுறதால ரொட்டி, சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக உப்பும். நம்ம இந்த டைமில் நம்ம நல்லா கையை வச்சு அமுத்தி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கை முட்டியால் நம்ம அழுத்தி பிசைஞ்சோன்னா ரொம்பவே சாஃப்டாக 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சாஃப்டாகிடும். 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா வச்சுக்கலாம்.
இது மாதிரி பண்ணுறதால ரொட்டி சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக உப்பும் ப்ளஸ் இந்த மாவும் நெக்ஸ்ட் டே கூட ரொம்ப பொறுமையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காயாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், கருப்பாகவும் ஆகாது. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சு நம்ம ஏர்டைட்டில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு 2 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமையலுக்கு உப்பு யூஸ் பண்ணுவோம், அதுவும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜாரில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம சால்ட்டாக இருந்தாலும் கல் உப்பாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டுடும். தண்ணி விடுற மாதிரியும் இருக்கும், உப்பு ஃபுல்லாகவே பிசுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பயன்படுத்த மனசே வராது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை நம்ம கொஞ்சமாக உப்பு பாட்டிலில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு உப்பில் உள்ள தண்ணியை அரிசி மாய்ச்சராக யூஸ் பண்ணி உறிஞ்சிக்கும். ட்ரையாகவே இருக்கும் உப்பு. இனிமேல் இந்த உப்பு தண்ணி விடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி விடாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டப்பாவில் நம்ம மிளகாய் தூள் வச்சுருப்போம். அது ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்பூனால். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அது எல்லா இடத்துலையும் படும். இந்த மாதிரி பாக்ஸை மூடிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டோன்னா அடியில் இருக்கிற மிளகாய் தூள்லையும் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணிக்கலாம். சப்ஜிலையும் கொஞ்சம் நம்ம உப்பு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நாம் எல்லார் வீட்லேயுமே புட்டு செய்வோம். நம்ம புட்டு செய்யும்போது இந்த மாதிரி வேக வைக்கும்போது இடியாப்ப மாவு இல்லைனா கேழ்வரகு மாவு இல்லை அரிசி மாவு இந்த மாதிரி நம்ம புட்டு வேக வைக்கும்போது உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசையும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிகள் இருக்கும். அந்த மாதிரி கெட்டிகள் இல்லாத இருக்கணும்னா நம்மளுக்கு புட்டு மாவு வேக வைக்கும்போது சாஃப்டாக இருக்காது, அங்கங்கே திரண்டு இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி மாவில் உப்பு போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்ச பிறகு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு பல்ஸ் மோடில் போட்டு 2 தடவை மட்டும் எடுத்துடுங்க. ரொம்பவே நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த மாதிரி பூ மாதிரியான மாவு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது புட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பெருங்காயத்தூள் வாங்குவோம். இது மாதிரி பாக்ஸோடு தான் வரும். ஒருவேளை இது காலியாகவே ஆயிடுச்சுன்னா அடுத்து வாங்கும்போது பாக்ஸோடு தான் வரும்னு நம்ம அப்படியே சொல்லிவிட்டு பாக்ஸை தூக்கி போட்டுடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதில் நம்ம மிளகுத்தூள் உப்பு அந்த மாதிரி ஹோம்மேடாக நம்ம வீட்டிலே தயார் பண்ணி மிளகுத்தூள் வச்சுருந்தோன்னா அதை நல்லா நம்ம கலந்து இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் நம்ம போட்டு வைக்கிறதுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம சூப்புக்கோ இல்லை நம்ம வேற ஏதாவது எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெருங்காய டப்பா 2த்துக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, நம்ம எதை போடுறோம்னு தெரியாது. அதுக்காக ஒரு மார்க்கர் வச்சு நம்ம நோட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடருக்கு இந்த மாதிரி பெப்பர்னு நம்ம எழுதிக்கலாம். நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர். இது சால்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சால்ட்டுன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதுனா நம்ம எதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆம்லேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே வசதியாக இருக்கும். இதில் நம்ம சால்ட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லேயும் நம்ம மிளகுத்தூள் பெப்பர் சால்ட் யூஸ் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்கும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கடையில் ரெடிமேட் மசாலா வாங்கக்குள்ளே சாட் மசாலோ இல்லை காஷ்மீரி சில்லி பவுடரோ நம்ம வாங்கக்குள்ளே அது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி ஸ்டாண்டிங் லைனில் நம்ம போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா காற்று உள்ளே போகாத ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காமல் கெட்டியாகாமல் இருக்கும் மசாலா. இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ரெடிமேட் மசாலாவிலையும் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 10 என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரெட் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இல்லை சாண்ட்விச் போட்டுட்டு மீதி பேலன்ஸ் இருக்குதுன்னா அந்த பிரெட் அதே மாதிரி நம்ம வாங்கினப்ப சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அப்புறமும் எப்படி சாஃப்டா இருக்கணும்னா நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா எந்த வித கிளிப்பு எந்த ஏர் டைட்டும் போடாம நம்ம இந்த கவரை வச்சு எப்படி போடணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதில் காற்று ஏர் டைட் போகாத மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த கவரை வச்சு நல்லா ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம்.
நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி உல்டாவா இப்படி எடுத்து விட்டுறலாம். நல்லா டைட் பண்ணி நம்ம இந்த கவரை வந்து இப்படி உல்டாவா நம்ம எடுத்து விட்டுறலாம். வாங்கினப்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண பிறகு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவும் இதே மாதிரி சாஃப்டா இருக்கும். நம்ம இதுக்கு தனியா ரப்பர் பேண்டோ இல்ல வந்து இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் தேடிட்டு இருக்கணும், இல்ல கிளிப் நம்ம போட்டு அத ஏர் டைட்டா நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கவராலேயே நம்ம இது மாதிரி ஏர் டைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியாத பிகினர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் நம்ம என்னங்கறத பார்க்கலாம். வெல்லம், அதாவது ஜாகரி, குடு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வெல்லம் ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. எல்லார் வீட்லயும் இது மாதிரி நடக்கும். சர்க்கரைக்கு பதில் நம்ம வெல்லம் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெல்லம் கூட தான் நம்ம எல்லாருமே இப்ப போயிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு வாங்குறோம்னா 1 மந்த்ல அது கருப்பு கருப்பா ஆகிடும், இல்லைன்னா ஃபங்கஸ் அதிகமாயிடும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு குறிப்பு டிப்ஸ் இருக்குங்க. வெள்ளை எனக்கு இங்க சூப்பர் மார்க்கெட்ல சின்ன சைஸ்ல கிடைச்சது. உங்கள்கிட்ட பெரிய சைஸா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல பெரிய சைஸ் வெள்ளத்தை நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிட்டு அப்புறமா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட சின்ன சைஸா இருக்கிறதால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்ல கிச்சன் டவலோ நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுல இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை எடுத்து நம்ம இது உள்ளார வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். உள்ளார வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். காத்து போகாத மாதிரி நம்ம ஃபோல்டு ரேப் பண்ணிக்கலாம். நல்லா பேப்பர்ல வச்சு ஃபோல்டு பண்ணி இது மாதிரி ரேப் பண்ணிட்டு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா வெள்ளத்தையும் நம்ம அத மாதிரி இந்த மாதிரி பேப்பர்ல வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வச்சு காட்டுறேன் பாருங்க. எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா ரேப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ணிட்டு நம்ம ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு நல்லா வெள்ளத்தை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜாகரி, குடு ஸ்டோர் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, காத்து உள்ள போக கூடாது. எவ்வளவு நல்லா நம்ம ஸ்டோர் பண்றோமோ அவ்வளவு நாள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டா நம்ம 2 வருஷம் கூட நல்லா இருக்கும் இந்த வெள்ளம். நம்ம தேவையான போது கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு திரும்ப இதே மாதிரி கிச்சன் டவல்ல ஃபோல்ட் பண்ணி ரேப் பண்ணி நீங்க ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு திரும்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த எல்லா டிப்ஸ்லையும் எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வனிதா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் மணியை அடிக்க மறந்துடாதீங்க.